பொது அறிவு, பொதுவான நிகழ்வுகள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மனித உடலுக்கு அவசியமான உணவுச் சத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வைட்டமின்கள். சிலந்திக்கு எத்தனை கால்கள்? 8. பெட்ரோலியத்தை கண்டுபிடித்தவர் யார்? டிடிராக். 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என கூறும் அரசியல் அமைப்பு விதி யாது? விதி 24. சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரே கோள் எது? வெள்ளி என நாம் அன்பாக அழைக்கும் வீனஸ். கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திலகர். மூல்சங்கர் என அழைக்கப்படுபவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. கல்விக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் விண்ணில் ஏவியுள்ள செயற்கைக்கோள் எது? எஜுசாட். இந்தியாவில் கட்டப்பட்டு ஏவுகணை பொருத்தப்பட்டுள்ள போர்க்கப்பலின் பெயர் என்ன? INS பிரம்மபுத்திரா. உலக மக்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஜூலை 11. மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. கருத்தரித்தலில் முதலில் தோன்றும் உறுப்பு எது? இதயம். சூரிய வெளிச்சத்தில் கருப்பாகவும் இரவில் பிரகாசமாகவும் உள்ள கண்ணாடி எது? போட்டோக்ரோமிக். மிதிவண்டியை கண்டுபிடித்தவர் யார்? மேக்மில்லன். எலும்பு புற்றுநோய் ஏற்பட காரணம் என்ன? கதிர்வீச்சு சீர்கேடு. பாக்ஸிகாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? விஷங்கள். பெட்ரோல் காரை கண்டுபிடித்தது யார்? சாலமன். காட் என்பது என்ன? ஒரு வகை மீன். எக்ஸ் கதிரை கண்டுபிடித்தவர் யார்? ராஞ்சன். இரவிலும் பனியிலும் புகைப்படம் எடுக்க பயன்படும் கருவி எது? அகச்சிவப்பு புகைப்படக் கருவி. எந்த கிரகத்தை உயிரற்ற குளிர்பாலைவனம் என குறிப்பிடுகின்றனர்? நெப்டியூன். சிந்துச் சமவெளி மக்கள் எந்த மொழியில் பேசினர்? சமஸ்கிருதம். முதலாக பட்டேலை சர்தார் என அழைத்தவர் யார்? சரோஜினி நாயுடு. தென்னிந்தியாவை கைப்பற்றிய முதல் இஸ்லாம் அரசர் யார்? கோரி முகமது. திலகர் எழுதிய முக்கிய நூல் எது? கீதை ரகசியம். பிளாசிப் போரின் விளைவு என்ன? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அரசாட்சி செய்ய அடிகோலியது. வந்தவாசிப் போரின் விளைவு என்ன? பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முற்றுப்பெற்றது. இந்தியாவில் நெடுஞ்சாலைகள் ஏற்பட காரணமான அரசர் யார்? ஷெர்ஷா சூரி. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் யார் காலத்தில் ஒழிக்கப்பட்டது? வில்லியம் பெண்டிங் பிரபு. வங்காளத்தை இரண்டாக பிரித்தவர் யார்? கர்சன் பிரபு. இந்தியாவிலேயே வலிமை மிக்க கோட்டை என்று எதை கூறுகிறார்கள்? செங்கோட்டை. டெல்லியிலிருந்து ஆட்சி செய்த கடைசி இந்து அரசர் யார்? பிருத்திவிராஜ். நாமக்கல்லில் உள்ள கோட்டையை கட்டியவர் யார்? திப்பு சுல்தான். தேசிய மன்னர் என்று அழைக்கப்பட்ட முகலாய அரசர் யார்? அக்பர். இந்தியாவில் ராக்கெட்டை முதலாக போரில் பயன்படுத்தியவர் யார்? திப்பு சுல்தான். சூடாமணி விகார் என்ற மடாலயத்தை கட்டியவர் யார்? ராஜராஜ சோழன். கஜுரஹோ சிற்பங்கள் எங்குள்ளது? மத்திய பிரதேசம். இந்தியாவில் ஆப்கானிய அரசை புதுப்பித்தவர் யார்? ஷெர்ஷா. பீர்பால் சஹானி தாவரவியல் கழகம் எங்குள்ளது? லக்னோ. இந்தியாவில் மசாலா பொருட்களின் தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? கேரளா. ஷாலிமார்க் தோட்டம் எங்குள்ளது? காஷ்மீர். பார்லி எங்கு அதிகமாக பயிரிடப்படுகிறது? பீகார்.
காலிம்போங் மலைவாழிடம் எங்குள்ளது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் மிக குளிர்ந்த பிரதேசம் எது? இமயமலை பிரதேசம். தென்னிந்தியாவில் காகித ஆலை எங்குள்ளது? பள்ளிப்பாளையம். பூமியின் நிலம் சூழ்ந்த பகுதிக்கு என்ன பெயர்? லித்தோஸ்பியா. இந்தியாவில் உள்ள பாறைத்தீவு எது? லட்சத்தீவு. குவார்ட்ஸ் எந்த மாநிலத்தில் அதிகம் கிடைக்கிறது? கேரளா மற்றும் தமிழ்நாடு. இந்தியாவில் பெரிய உயர்காட்சி சாலை எங்குள்ளது? அலிப்பூர். உலக வனவிலங்கு நாள் என்று கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 3. இந்தியாவில் கிராமப்புற மக்களின் சதவீதம் எவ்வளவு? 72.2. ஜவஹர் கப்பல் துறை எங்குள்ளது? சென்னை. புஷ்கர் ஏரி எங்குள்ளது? ராஜஸ்தான். மனித புவியியலின் தந்தை யார்? ஓடம். பெண்ணாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எது? சத்தனூர் அணை. பூமியில் உள்ள நீர்ப்பகுதிக்கு என்ன பெயர்? ஹைட்ரோஸ்பியா. இந்தியாவில் வெப்பம் மிகுந்த பகுதி எது? மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள். இந்தியாவைச் சேர்ந்த பவளப்பாறை தீவு எங்குள்ளது? லட்சத்தீவு. இந்தியாவையும் திபெத்தையும் பிரிக்கும் கோடு எது? மக்மகான் கோடு. இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கும் கோடு எது? மக்மகான் கோடு. நாகின் ஏரி எங்குள்ளது? காஷ்மீர். கர்நாலா பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எங்குள்ளது? விசாகப்பட்டினம். சிங்கநேரி நிலக்கரி சுரங்கம் உள்ள மாநிலம் எது? ஆந்திரா. மாங்குரோவ் காடுகள் தமிழ்நாட்டில் உள்ள இடம் எது? பிச்சாவரம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரோஜா தோட்டம் எங்குள்ளது? காஷ்மீர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரோஜா தோட்டம் எது? ஷாலிமார் தோட்டம். நாணய கூட்டுறவு சங்கத்தின் தந்தை யார்? ஃபிரெடரிக் நிக்கல்சன். தொழிற்புரட்சி என்ற சொல்லை முதலில் கூறியவர் யார்? அர்னால்ட் டோயின்ஃபி. விக்ரம் சாராபாய் பிளானட்டோரியம் அமைந்துள்ள இடம் எது? திருவனந்தபுரம். இந்தியாவின் விண்மை புரட்சியின் தந்தை யார்? வெர்கிஸ் குரியன். இந்திய தொலைபேசி நிறுவனம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1948. குளிர் இரத்த பிராணிக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. பாம்பு. மனிதனின் இதயம் எத்தனை அறைகளால் ஆனது? 4. தவளையின் இதயம் எத்தனை அறைகளால் ஆனது? 3. எலியின் இதயம் எத்தனை அறைகளால் ஆனது? 4. கடல் குதிரை எந்த வகையைச் சார்ந்தது? மீன். திமிங்கிலம் எந்த இனத்தைச் சார்ந்தது? பாலூட்டி. பூச்சி வகையில் சேராதது எது? உண்ணி. உழவனின் நண்பன் யார்? மண்புழு. உழவனின் தோழன் யார்? ஆந்தை. ஆகாயத் தோட்டி எனப்படுவது எது? காகம். ஆனைத்துண்ணிக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. காகம். ஈயின் இளம் உயிரியின் பெயர் என்ன? மெகாட். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் உயிரி எது? ஸ்லாக். தேலின் விஷமுள்ள உறுப்பு எது? கொடுக்கு. தன் உணவை அழுகிய பின் சாப்பிடும் விலங்கு எது? ராக்கூன். பிறக்கும் குழந்தை ஆணாக இருப்பின் அது எத்தகைய குரோமோசோம்களை பெற்றிருக்கும்? எக்ஸ், ஒய். பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருப்பின் அது எத்தகைய குரோமோசோம்களை பெற்றிருக்கும்? எக்ஸ், எக்ஸ். குளோனிங் முறையில் உருவான கன்றுக்குட்டியின் பெயர் என்ன? ஜெபர்சன். குளோனிங் முறையில் உருவான ஆட்டுக்குட்டியின் பெயர் என்ன? டாலிக். குளோனிங் முறையை முதலில் செய்தவர் யார்? இயான் வில்மட். பற்களே இல்லாத பாலூட்டி விலங்கு எது? எறும்பு தின்னி. நீர் யானை எந்த வகையைச் சார்ந்தது? தாவர உண்ணி. விலங்குகளில் முதலில் தோன்றும் நிணநீர் உறுப்பு எது? தைமஸ்.
21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மருத்துவ உணவு எது? கடற்பாசி. தேனீ சுரக்கும் அமிலம் எது? ஃபார்மிக் அமிலம். தேனீயின் இளம் உயிரியின் பெயர் என்ன? புரோட். எறும்பிற்கு எத்தனை கால்கள்? 6. தேளுக்கு எத்தனை கால்கள்? 8. மனிதனின் கருவளர்ச்சி காலம் எத்தனை நாட்கள்? 280 முதல் 285 நாட்கள். வெட்டுக்கிளிக்கு காது உள்ள பகுதி எது? கால்கள். சர்வதேச பறவைகள் பாதுகாப்புக் குழு ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 1922. மீன் உடலில் காணப்படும் தனிமம் எது? மெர்க்குரி. நீலநாக்கு நோயால் பாதிக்கப்படும் விலங்கு எது? ஆடு. மனித இரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் என்ன? ஹீமோகுளோபின். இரத்தத்தில் உள்ள யூரியாவை பிரித்தெடுப்பது எது? சிறுநீரகம். மனித உடலில் இரத்தம் உற்பத்தியாகும் இடம் எது? எலும்பு மஜ்ஜை. 1 யூனிட் இரத்தம் என்பது எவ்வளவு? 350 மில்லி லிட்டர். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது எது? இன்சுலின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 36.9 டிகிரி சி அல்லது 98.4 ஃபாரன்ஹீட். மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 206. நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது எதனை? ஹார்மோன். நாளமுள்ள சுரப்பிகள் சுரப்பது எதனை? என்சைம். மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் எவ்வளவு? 120/80 mmHg. மனிதன் ஒரு நாளைக்கு வெளியேற்றும் சிறுநீர் அளவு எவ்வளவு? 1.5 லிட்டர்கள். மனிதனின் சராசரி இதய துடிப்பு எத்தனை? ஓர் நிமிடத்திற்கு 65 முதல் 72 வரை. பிறக்கும் குழந்தையின் இதய துடிப்பு 300ஐ விட அதிகம். மனித இதயம் இந்த திசுவால் மூடப்பட்டுள்ளது. பெரிகார்டியம். இதய துடிப்பை தூண்டுவதற்கு பயன்படும் கருவி பேஸ்மேக்கர். ஆக்சிஜன் படகு என்பது எது? ஹீமோகுளோபின். மனித உடலில் காணப்படும் பெரிய சுரப்பி எது? கல்லீரல். கணையத்தில் சுரக்கும் என்சைம் எது? டிரிப்சின். இரத்தத்தில் போர் வீரர்கள் என்பது எது? வெள்ளை அணுக்கள். நுரையீரலையும் இதயத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சுரப்பி எது? தைமஸ். யுனிவர்சல் டோனர் என எந்த இரத்த வகை பிரிவினரை அழைக்கிறோம்? ஓ இரத்த வகையினர். யுனிவர்சல் அக்செப்டர் என்று எந்த இரத்த வகை பிரிவினரை அழைக்கிறோம்? AB. பிட்யூட்டரி சுரக்கும் ஹார்மோனின் பெயர் என்ன? வளர்ச்சி ஹார்மோன். இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹார்வி. இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? கார்ல் லான்ஸ்டீனா. மனித உடலில் மாற்ற இயலாத உறுப்பு எது? கல்லீரல். மனித உடலின் உயிர் முடிச்சு எது? முகுளம். சிவப்பணுக்கள் அழியும் இடம் எது? மண்ணீரல். இரட்டை குழந்தைகள் பிறக்க காரணம் என்ன? கருவுற்ற ஒரு முட்டை 2ஆக பிரிதலால். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? நெப்ரான். நரம்பு மண்டலத்தின் அலகு என்ன? நியூரான். குழந்தையையும் தாயையும் இணைக்கும் திசு எது? நஞ்சுக்கொடி. ஒரு பண்பு கலப்பின சேர்க்கை விகிதம் என்ன? 3:1. 3 நெட்டை, 1 குட்டை. இரு பண்பு கலப்பு சேர்க்கை விகிதம் என்ன? 9:3:3:1. 9:3:3 நெட்டை, 1 குட்டை. ஒற்றை கலப்பின் ஜீனாக்க விகிதம் என்ன? 1:2:1. இரு பண்பு கலப்பின் மொத்த முடிவுகள் எத்தனை? 16. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள் யாவை? ரைசோபியம், அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம்.
மதுபானம் அருந்துபவரின் உடலில் உடனடியாக பாதிக்கப்படும் உறுப்பு எது? சிறுமூளை. சுவாசத்தை கட்டுப்படுத்துவது எது? முகுலம். என்சைம்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் உறுப்பு எது? கல்லீரல். மனித மூளையில் உள்ள நியூரான்கள் எண்ணிக்கை எத்தனை? 1400. இரத்த தானம் செய்யும் கால அளவு 6 மாதத்திற்கு ஒரு முறை. இரத்த தானம் செய்யும் வயதின் எண்ணிக்கை 16 முதல் 60 வரை. உடலின் தட்ப வெப்ப நிலையை பாதுகாப்பது எது? ஹைப்போதாலமஸ். இரத்த முறைதலை தடுப்பது எது? ஹெபாரின். ஒத்த அமைவுடைய இரட்டையர்களுக்கு இடையே ஏற்படும் உறுப்பு பரிமாற்றம் செய்யப்படும் முறையின் பெயர் என்ன? ஐசோகிராஃப்ட். வேறுபட்ட இரட்டையர்களுக்கு இடையே செய்யப்படும் அறுவை சிகிச்சையின் பெயர் என்ன? அல்லோகிராஃப்ட். இரத்த அழுத்தம் அளக்க பயன்படும் கருவி ஸ்பிக்மோமேனோமீட்டர். பெரியவர்களின் உடலில் காணப்படும் வெள்ளை அணுக்களின் அளவு எவ்வளவு? 4500 முதல் 11000 கன மில்லிமீட்டர். சிறுவர்களுக்குள்ள வெள்ளை அணுக்களின் அளவு எவ்வளவு? 10,000 முதல் 25,000 கன மில்லிமீட்டர். பெண்களுக்கான சிவப்பணுக்கள் அளவு எவ்வளவு? 4.1 5.1 மில்லியன் கன மில்லிமீட்டர். ஆண்களுக்கான சிவப்பணுக்கள் அளவு 4.5 முதல் 5.9 மில்லியன் கன மில்லிமீட்டர். சிறுநீரில் காணப்படும் குளுக்கோஸை அளவிட பயன்படும் சோதனை யாது? பெனடிக்ட் சோதனை. உணவு சாப்பிடாத நிலையில் காணப்படும் இயல்பான இரத்த அழுத்தம் எவ்வளவு? 110/70 mmHg. நீரில் அடங்கியுள்ள பொருள் நீர் மட்டுமே. நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? பி, சி. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் யாவை? ஏ, டி, இ, கே. முத்தடுப்பு ஊசி எந்த நோய்களுக்காக போடப்படுகின்றது? கக்குவான் இருமல், டிப்தீரியா, ரணஜன்னி, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி ஆகியவை எந்த நோய்க்கு மருந்துகளாக பயன்படுகின்றன? மஞ்சள் காமாலை. இந்தியாவில் முதலாக உருவான மருத்துவ முறை எது? ஆயுர்வேதம். பென்சிலின் என்பது என்ன? ஓர் உயிரி. மிக பழமையான நோய் எது? தொழுநோய். எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனைக்கு என்ன பெயர்? வெஸ்டர்ன் பிளாட். எய்ட்ஸ் நோயை கண்டறியும் சோதனைக்கு என்ன பெயர்? எலிசா டெஸ்ட். உணவை வயிற்றுக்கு அனுப்ப தூண்டும் நரம்பு எது? வேகாஸ் நரம்பு. ஒரு தொலைக்காட்சி நிலையத்தின் ஒளிபரப்பும் தூரம் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். ஒரு கேலன் என்பது எவ்வளவு? 4.5 லிட்டர்ஸ். மகாபாரதத்தை இயற்றியவர் யார்? வியாசர். ராமாயணத்தை இயற்றியவர் யார்? வான்மீகி. இண்டிகா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கௌடில்யர். கல்ப சூத்திரத்தை எழுதியவர் யார்? பத்ரபாகு. பதஞ்சலி முனிவர் இயற்றிய நூலின் பெயர் என்ன? மகாபாஷ்யம். ஹர்ஷ சரிதத்தை இயற்றியவர் யார்? பாணர். விக்ரமாங்க சரிதத்தை இயற்றியவர் யார்? பில்ஹானர். ராஜ தரங்கிணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கல்ஹானர். ராம சரிதத்தை இயற்றியவர் யார்? சத்தியக்காரா. புத்த சரிதத்தை இயற்றியவர் யார்? அசுவகோஷர். காளிதாசர் இயற்றிய நூல்கள் யாவை? சாகுந்தலம், ரகுவம்சம், மேக சந்தேசம், குமார சம்பவம். மிருட்சகடிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? சூத்ரகர். முத்ரா ராட்சசம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விசாகதத்தர். பஞ்சதந்திரத்தை இயற்றியவர் யார்? விஷ்ணு சர்மா. வேதாங்கம் என்றால் என்ன? வேத உறுப்பு. ஸ்ருதி என்பதன் பொருள் என்ன? வெளிப்பாடு.
உபநிடதம் என்றால் என்ன? ஆசிரியர் அருகில் அமர்ந்து கேட்டல். ஆரண்யகங்கள் என்றால் என்ன? வன நூல்கள். பிராமணங்கள் என்றால் என்ன? வழிபாட்டு பாடல்கள். ரிக்வேதம் என்றால் பாடல்களின் தொகுப்பு. சாமவேதம் என்றால் இசை பற்றிய நூல். யஜுர்வேதம் என்றால் வேள்வி வழிபாட்டு நூல். அதர்வன வேதம் என்றால் மந்திர சொல்லமைப்பு நூல். இந்திய நுழைவு வாயிலை கட்டியவர் யார்? ரீடிங் பிரபு. இந்திய நுழைவு வாயில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1924. தமிழக அரசு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் கோபுரத்தை அரசு சின்னமாக ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது? 1949. தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் எவ்வளவு? 20.7%. யுனெஸ்கோ அமைப்பு வழங்கும் விருது எது? விண்வெளி ஆராய்ச்சி விருது. தனி இசை கிழவன் எனப்படுபவர் யார்? சொக்கநாத புலவர். புத்தரின் 500 பிறப்புகளை குறிக்கும் ஜாதக கதைகள் எழுதியவர் யார்? தாரநாதர். அதிக மனமும் அதிக நிறமும் கொண்ட தாவரம் எது? அரசமரம். பொது அஞ்சல் துறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1938. வட்டமேசை மாநாடு தேவை என்று வலியுறுத்திய கட்சி எது? சுயராஜ்ய கட்சி. தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1949. சுற்றுச்சூழலுக்காக ரியோ டி ஜெனிரோவில் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1989. புரதச் சங்கிலியில் உள்ள அமினோ அமிலங்களின் மூலக்கூறு 20. சூரிய ஆற்றலை கவர்ந்து இழுக்கும் அதிக திறன் கொண்ட நிறமி எது? பச்சையம். கெப்லரின் முதல் விதி சுற்றுப்பாதை விதி, அதாவது கோள்களின் சுற்றுப்பாதை விதி. கெப்லரின் இரண்டாம் விதி பரப்புகளின் விதி. மூன்றாம் விதி சுற்றுக்கால விதி. புவியினுடைய எடையை கணக்கிட உதவும் விதி நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி. சர்க்கரை நோய் இருப்பதை உறுதி செய்யும் கரைசல் எது? பெல்லிங் கரைசல். தாவர எண்ணெயிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம் எது? கிருஷ்ணகிரி. தமிழ் தட்டச்சு பொறியை கண்டறிந்தவர் யார்? சுந்தரம். தமிழ் சுருக்கெழுத்தை கண்டறிந்தவர் யார்? சீனிவாச ராவ். இந்தியாவின் மிக முக்கிய வாணிப சக்தி வளம் எது? பெட்ரோலியம். தமிழ்நாட்டில் விவசாய வருமான வரி விதிப்பது எது? தமிழ்நாட்டில் விவசாய வருமான வரி விதிப்பது யாது? பஞ்சாயத்துக்கள். INS ராஜாளி என்ற கடற்படை தளம் அமைந்துள்ள இடம் எது? அரக்கோணம். தமிழகத்திற்கு பெருமளவில் மழை தரும் காற்று எது? வடகிழக்கு பருவக்காற்று அல்லது பின்னடையும் பருவக்காற்று. தமிழகத்தின் பருத்தி நகரம் எது? கோவை என அன்பாக அழைக்கப்படும் கோயம்புத்தூர். தமிழகத்தின் பருத்தி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? விருதுநகர். இந்தியாவில் முதலில் பெட்ரோலியம் கண்டெடுக்கப்பட்ட மாநிலம் எது? அஸ்ஸாம். GIC தோற்றம் எந்த ஆண்டு? 1972. LIC எந்த ஆண்டு தோற்றம் பெற்றது? 1956. இந்திய கம்பெனி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1956. கூட்டாண்மை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1932. கூட்டாண்மை சட்டத்தில் வங்கித் தொழிலுக்கு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. கூட்டாண்மை சட்டத்தில் வங்கித் தொழிலுக்கு அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச நபர்களின் எண்ணிக்கை எத்தனை? 2. ஒரு நிறுவனத்தில் ஒரு தனிநபர் இயக்குநராக வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச பங்கு எவ்வளவு? ரூபாய் 5000 மதிப்புள்ள பங்குகள். மேலாண்மையின் தந்தை யார்?
ஹென்றி ஃபயார்ல். அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார்? F.W. டெய்லர். தேசிய வைரஸ் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? பூனா. இந்திய திரைப்படத் துறையின் தந்தை யார்? தாதா சாஹிப் பால்கே. பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமை பொறுப்பு வகித்த முதல் இந்தியர் யார்? நாகேந்திர சிங். பாராளுமன்றத்தை சந்திக்காத முதல் பிரதமர் யார்? சரண் சிங். முதலில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? மொரார்ஜி தேசாய். அதிக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார்? மொரார்ஜி தேசாய் 9 முறை. இந்திய அறிவியலின் தந்தை யார்? சர் சி.வி. ராமன். நாணயங்கள் செய்ய பயன்படும் உலோகம் எது? நிக்கல். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் போர்க்கப்பல் எது? INS ஆதித்யா. இந்தியாவின் தேசிய விலங்காக புலி அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1972. இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1964. இந்திய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அதாவது நபார்டு தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1982. இந்தியாவில் உள்ள மொத்த பங்கு மாற்றகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 24. உலகின் மிக பழமையான பங்கு மாற்றகம் எது? லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆசியாவின் பழமையான பங்கு மாற்றகம் எது? மும்பை பங்கு மாற்றகம். ரங்கத்திட்டு பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது? மைசூர். இந்தியாவின் வர்த்தக தலைநகராக திகழும் நகரம் எது? மும்பை. கர்நாடக இசையின் தந்தை எனப்படுபவர் யார்? புரந்தரதாசர். பூகம்பங்களை பற்றி படிக்கும் படிப்பு எது? சீஸ்மாலஜி. நிலநடுக்கத்தை அளக்க பயன்படும் கருவி எது? சீஸ்மோகிராஃப். நிலநடுக்கத்தை அளக்கும் அலகு எது? ரெக்டர். உலகிலேயே சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட மொழிகள் எது? தமிழ் மற்றும் பிரெஞ்சு. தமிழகத்தில் கரும்பு ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? கோவை. இந்தியாவின் முதல் அணு உலை எது? அப்சரா. புகையிலையில் அதிகமுள்ள நச்சுப்பொருள் எது? நிக்கோட்டின். சுயராஜ்யம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார்? திலகர். மனித முகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 14. அணுவியலின் தந்தை யார்? ஜான் டால்டன். உலக அளவில் ஊட்டச்சத்து வாரமாக கொண்டாடப்படுவது எந்த வாரம்? செப்டம்பர் 2வது வாரம். ஐரோப்பாவின் நோயாளி என்றழைக்கப்படும் நாடு எது? துருக்கி. தேசிய இதய ஆராய்ச்சிக் கழகம் உள்ள இடம் எது? டெல்லி. இந்தியாவின் பூலோக சொர்க்கம் எனப்படும் இடம் எது? காஷ்மீர் பள்ளத்தாக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அலுவலக மொழி எது? உருது. தமிழகத்தில் கழுதை சந்தை எங்கு நடைபெறுகிறது? கம்பம் அதாவது தேனி மாவட்டத்தில். ISO தரச் சான்றிதழ் பெற்ற தமிழக துறைமுகம் எது? தூத்துக்குடி. அறிவு வளர்ச்சி உள்ள கடல்வாழ் உயிரினம் எது? டால்பின். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? 7516.6 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள். இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு? 102.8 கோடி 2001ஆம் ஆண்டின் கணக்கின்படி. இந்தியாவின் தேசிய காலண்டர் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? சக வருடம். இந்தியாவின் தேசிய விலங்கு எது? புலி. இந்தியாவின் தேசிய மலர் எது? தாமரை. இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம்.
இந்தியாவின் தேசிய பழம் எது? மாம்பழம். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. இந்தியாவின் தேசிய நதி எது? கங்கை. இந்திய மாநிலங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 28. இந்தியாவின் மொத்த யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? 7. இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம் எது? 1947 ஆகஸ்ட் 15. மக்களவை உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 545. மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை? 245. இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளவு? 65.38. எழுத்தறிவு குறைவாக உள்ள மாநிலம் எது? பீகார். எழுத்தறிவு அதிகம் உள்ள மாநிலம் எது? கேரளா. இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? 1933. மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ஆண் பெண் பாலின விகித அதிகமுள்ள மாநிலம் எது? கேரளா. பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது? ஹரியானா. மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இந்திய மாநிலம் எது? மேற்கு வங்காளம். மக்கள் நெருக்கம் குறைவாக உள்ள இந்திய மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். மக்கள் தொகை அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் எது? டெல்லி. மக்கள் தொகை குறைவான யூனியன் பிரதேசம் எது? லட்சத்தீவுகள். பாலின விகிதம் அதிகமுள்ள யூனியன் பிரதேசம் எது? புதுச்சேரி. பாலின விகிதம் குறைவாக உள்ள யூனியன் பிரதேசம் எது? டையூ டாமன். மக்கள் நெருக்கம் குறைவாக உள்ள மாநிலம் எது? அந்தமான். அதிக எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசம் எது? லட்சத்தீவு. இந்துக்கள் அதிகமாக வாழும் மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் மாநிலம் எது? ஜம்மு காஷ்மீர். கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் மாநிலம் எது? நாகாலாந்து. சூரியன் முதலில் உதிக்கும் இந்திய மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். காபரூபம் என அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? அஸ்ஸாம். இந்தியாவின் ஹைடெக் நகரம் எது? ஹைதராபாத். கும்பமேளா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் கோயில் நகரம் எது? புவனேஸ்வர், ஒரிசாவில் உள்ளது. ஆசியாவின் முதல் நீர்மின் திட்டம் எது? சிவசமுத்திரா திட்டம். கர்நாடகா. இந்தியாவின் நறுமணத் தோட்டம் எது? கேரளா. இந்தியாவின் பெரிய மாநிலம் எது? ராஜஸ்தான். இந்தியாவின் தனியார் மயமாக்கப்பட்ட நதி எது? ஷினோநாத். ஆங்கிலத்தை அதிகாரப்பூர்வமாக கொண்ட மாநிலம் எது? நாகாலாந்து. இந்தியாவின் தனிநபர் சராசரி வருமானம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? பஞ்சாப். இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் எது? நாக்பூர். கிழக்கின் ஸ்காட்லாந்து என அழைக்கப்படுவது எதனை? மேகாலயா. இந்தியாவின் முதல் அறிவியல் நகரம் எது? கல்கத்தா. ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படுவது எந்த மாநிலம்? ஜார்க்கண்ட். அனைத்து கிராமங்களும் மின்விலக்கு பெற்ற இந்திய மாநிலம் எது? ஹரியானா. இந்தியாவின் பால் தொட்டி என அழைக்கப்படும் மாநிலம் எது? ஹரியானா. இந்தியாவின் ஆப்பிள் மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். ஆசியாவின் மிகப்பெரிய மர ஆலை எங்குள்ளது? அந்தமான். சாத்தம் மர ஆலை. இந்தியாவின் ஒரே குமுறும் எரிமலை எங்குள்ளது? ஃபாரன் தீவு, அந்தமான். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? திருமதி பிரதீபா பாட்டேல். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்? திரு அமித் அன்சாரி. காற்றில் ஒலியின் திசைவேகம் எவ்வளவு? 3×10⁸ அல்லது 3,00,000 km/s. சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 500 வினாடிகள் அல்லது 8.3 நிமிடங்கள்.
வானவியல் தொலைநோக்கியில் எதிரொலிப்பான்களாக எது பயன்படுகிறது? குழியாடி. பேருந்து வாகனங்களில் வாகன ஓட்டுநர்களுக்கு பின்புற காட்சிகள் காண எது பயன்படுகிறது? குவியாடி. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை எதன் வழியாக எடுத்துக்கொள்கிறது? இலைத்துளைகள்.